எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. இருந்தாலும் ஆர்த்தி என்னுடைய முதல் பொண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, என்னுடைய கல்யாணத்துல இருந்தே ஆர்த்தியோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லாம என்னுடைய முதல் பொண்ணு அவந்திகா, ஆர்த்தி கூட ரொம்ப க்ளோஸா இருப்பா. இன்ஃபேக்ட் அவளுடைய மேரேஜ் அப்ப என்னை விட அவ தான் அதிகமா கண் கலங்குனா. ஆனா, இன்னைக்கு அவளுடைய சிச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. ஏன் ஒரு சொசைட்டி இந்த மாதிரி ஒரு பொண்ணை இப்படி கார்னர் பண்ணுது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தப்பு பண்ணின ஆண் லைஃப்ல மூவ் ஆன் ஆகி சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம சொசைட்டில இன்னும் அதே அந்த ஒரு இதோட இருக்காங்க. ஆனா அந்த பெண் மட்டும் பல படிகள் கீழே இறங்கி வரணும் அப்படிங்கிறது என்ன அவசியம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவள் லைஃப்ல நிறைய சந்தோஷங்களை இழந்துட்டு குழந்தைங்களுக்காக நிக்கிற ஒருத்திய ஏன் இந்த மாதிரி சொசைட்டியில் கார்னர் பண்ணுறீங்க, இது உங்களுக்கே கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவிக்காக பேசியிருக்காங்க நடிகை குஷ்பு. அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக நடிகர் ஜெயம் ரவி குஷ்பு தான் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது ஒரு 3 எழுத்து நடிகையால் தான் தன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்புவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிகை குஷ்பு இது தேவையில்லாத விஷயம், என்ன தேவையில்லாத இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுருச்சு. ஆனால் நடிகை குஷ்பு மற்றும் ஆர்த்தி ரவியோட ஃபேமிலி நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த அக்யூசியேஷனுக்கு அப்புறமேலு ஜெயம் ரவி எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் லைஃப்ல எந்த பாயிண்ட்ல ஜெயம் ரவி போனாரோ அங்கேயே ஸ்டக் ஆகி நின்னாங்க ஆர்த்தி ரவி. இப்போ வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது நிறைய நடிகைகள் வீட்டில் விமர்சையாக கொண்டாடப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நடிகை பிரீதாவா இருக்கட்டும், ஸ்னேகாவா இருக்கட்டும், இல்லை சுஜாவர்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லையும் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. ஆனால் அந்த மாதிரி ஒரு வரலட்சுமி பூஜையில் ஆர்த்தி ரவி அட்டன் பண்ணும்போது அவங்களுடைய காது படவே புருஷன் இல்லாத இந்த மாதிரி இடத்துக்குலாம் எப்படி தான் வராங்களோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் தன்னுடைய அம்மா கிட்ட நீங்கள் ஏன் அவங்க வீட்டுக்கு பூஜைக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான்லாம் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏமா போகக்கூடாது அப்படிங்கிற அந்த பையனோட கேள்விக்கு அந்த அம்மா கிட்ட ஆன்சர் இல்லை. இதை ஷேர் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ரவி இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெண் தப்பு பண்ணனாலும் பண்ணலைனாலும் சஃபர் ஆக போகிறது அந்த பெண் மட்டும்தான். ஆனால் அந்த ஆண் அதுக்கு மேலே தன்னுடைய லைஃப்பை கெரியரை ரொம்ப நல்லாவே கேரி பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த பெண் அந்த இடத்துலயே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. இதுக்கு சொசைட்டியும் ஒரு காரணம். இந்த மாதிரி விஷயங்கள்ல சாமி இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கேட்டகரைசேஷனும் கொடுக்கல. நீங்களா இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களை காயப்படுத்தணும்னு ஏன் இந்த மாதிரிலாம் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அதுக்காக குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்ட்டான உமனாக நான் உன்னை நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முதல் பொண்ணாகவும் நான் உன்னை நினைக்கிறேன். உன்னுடைய பசங்களோட உன்னுடைய லைஃப்பை நீ சுதந்திரமாக ரொம்ப அழகாக நீ கேரி பண்ணிட்டு போ. உனக்கு உன்னுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதையும் தாண்டி லவ்வபுளான கிட்ஸ் இருக்காங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட்டிவாக இத்தனை பில்லர்ஸ் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இந்த உலகத்தில் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு எல்லையே கிடையாது. அதை நம்ம நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அவங்க பேசின அந்த விஷயங்களுக்கு சொல்லியிருக்காங்க நடிகை குஷ்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேச்சுக்கள் உன்னை எப்பவுமே ஸ்டாப் பண்ணாது. நீ இதுக்கு மேலேயும் இன்னொரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொடுக்கறதுல தான் உன்னுடைய இந்த பாயிண்ட்டை நீ உடைச்சிட்டு வெளியில் வரதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ரொம்பவும் கேரிங்காக பேசியிருக்காங்க நடிகை குஷ்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில வார்த்தைகளால் நீ உடஞ்சி உட்காந்துட்டீங்கன்னா உன்னுடைய குழந்தைங்களோட லைஃப் என்ன ஆகும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நீயும் சரி உன்னுடைய குழந்தைங்களும் சரி எல்லா விஷயத்துக்காகவும் யாரையோ டிபெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீ இன்னும் ஸ்ட்ராங்காக வெளியில் வரணும் அப்படிங்கிறதா என்னுடைய அதிகபட்ச ஆசையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நடிகை குஷ்பு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்ம ஆர்த்தி ரவி ஷேர் பண்ணுற எல்லா இதுவுமே விமனை ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டு போட்டு அதுக்கு எமோஷனலாக போட்டால் அந்த பதிவை தான் லைக் பண்ணிட்டு வராங்க. இதுலேருந்து அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவாக காட்டுது.